ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரொமேஸ்டிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம சூப்பராக வெந்தய குழம்பு இந்த வெயிலுக்கு எதமாக குளிர்ச்சியை தரக்கூடிய வெந்தய குழம்பு செய்ய போகிறோம். வெயில் நேரத்தில் காரக்குழம்புலாம் வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க, வைக்க வேணான்ட்டு சொல்லுவாங்க. சாப்பிட்டா சூடு அதிகமாகிடும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி குளிர்ச்சியாக வெந்தயம்லாம் போட்டு செஞ்சோம்னா குளிர்ச்சியை தரும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த குழம்பு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்ல ஒரு 2 குழிக்கரண்டி குழம்பு கரண்டியால், மீடியமான குழம்பு கரண்டி, ரொம்ப பெரிய கரண்டி இல்லை, சின்னதாக கொஞ்சம் மீடியமான கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் வெந்தயம் ஒரு 4 போட்டுட்டு நல்லா வெந்தயம் பொரியணும். வெந்தயம் பொரிஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதுக்கு பதிலாக நீங்கள் வடகம் இருந்தாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட வடகம் இல்லை, அதுக்கு தான் நான் வெந்தயம்லாம் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ பாருங்கள், பூண்டு ஒரு முழு பூண்டு எடுத்து லைட்டாக 1 பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். உரிச்சிட்டு 1 பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து கழுவிட்டு கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். பூண்டும் கருவேப்பிலையும் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா பூண்டு வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கலாம். போதும். இப்போ சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். நான் சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். முழுசாக குண்டு குண்டாக போடாமல் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முழுசாக போட்டால் அந்த அளவுக்கு வெங்காயத்தில் எசன்ஸ் இறங்காது, குழம்புல வாசனை வராது. முழுசாகவே எப்பயும் போடாதீங்க, இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி போடுங்க. நான் ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போடுங்க. காரக்குழம்புல குளிர்ச்சி தரக்கூடியது இது மாதிரி சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய், வெந்தயம், பூண்டு இதெல்லாம் உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். இந்த சம்மர் சீசனுக்கு நம்ம காரக்குழம்பையே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க. அதே மீன் குழம்பு வச்சா சாப்பிடுவாங்க. இதே காரக்குழம்பு வச்சு தான் அதில் மீன் போடுவோம், அதை வச்சா சாப்பிடுவாங்க. காரக்குழம்பு வச்சா வேண்டான்னுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி வச்சு கொடுங்களேன், நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக சாப்பிடுவாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், லைட்டாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். போட்டுடலாம். போட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான சால்ட்டு நான் புளியில் கல் உப்பு போட மாட்டேன். என்கிட்ட கல் உப்பில் நான் எல்லாத்துக்குமே தூள் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம், அதுதான் அளவு தெரியும். அதனால் நான் புளியில் எப்பயுமே உப்பு போட்டு கரைக்க மாட்டேன். இது நான் இப்போ வெங்காயம் வதக்கும் போது சால்ட்டு போட்டுக்குவேன். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போடுறேன். பத்தலைன்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம். நம்ம முன்னாடியே நிறையா போட்டுட்டோம்னா சாப்பிட முடியாது. சால்ட்டு போட்டோம்னா வெங்காயம் தக்காளியும் நல்லா சீக்கிரம் வதங்கும். அப்படியே மேலே லிட்டு போட்டு மூடி வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும், நல்லா துவலாக வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா துவலாக வதங்கினா தான் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் அவ்வளோவும் குளிர்ச்சி உடம்புக்கு. நல்லா துவலாக வதங்கினா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் எப்படி வதங்கிருக்கு பாருங்கள். வெங்காயமும் தக்காளியும் இந்த அளவுக்கு நல்லா சுருள வதக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா வாசனையாக மணமாக இருக்கும். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்க அந்த எசன்ஸ்லாம் எல்லாம் இறங்கிடும், குழம்புல இறங்கிடும். குழம்பு சூடுன்னு சொல்ல முடியாது, நம்ம காரக்குழம்பு சூடுன்னு சொல்ல முடியாது. நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. இந்த அளவுக்கு நான் ஃப்ளேம் அதிகமாக வைக்கல, மீடியமாக வச்சு தான் நல்லாவே வதக்கினேன். இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா மணமாக இருக்கும், குழம்பு வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயமும் தக்காளியும் போட்டு பூண்டெல்லாம் எந்த அளவுக்கு சுருளாக வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போது புளி ஊற்றிக்கலாம். புளி நான் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். புளி ஊற்றிக்கலாம்.
புளி ஊற்றிட்டேன். நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து நம்ம புளி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பும் காரமும் நம்ம புளி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுறேன். ஒரு சின்ன லெமன் சைஸ், மீடியமான லெமன் சைஸுக்கு தான் நான் புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தனியாக நான் மஞ்சள் தூள் போடலை. நான் வந்து மிளகாத்தூள்லே மஞ்சள் போட்டு அரைச்சதுனால மஞ்சள் தூள் தனியாக போடலை. நம்ம இந்த சம்மர் சீசன்லாம் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் கம்மிப்படுத்திக்கணும். அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. போடலாம், லைட்டாக போடலாம். ஏன்னா மஞ்சள் காமலை வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால் மஞ்சள் தூள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான். மேலே லிட்டு போட்டு மூடி குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரலையும் குழம்பு நல்லா கொதிக்கணும். நம்ம அப்பப்போ வந்து லிட்டு எடுத்துகிட்டு கரண்டையெல்லாம் கிண்டி விடணும். அப்படியே விட்டுறக்கூடாது. அப்பப்போ பொங்கி வரும்போதெல்லாம் சில நேரம் பொங்கி வந்துடும் குழம்பு, சில நேரம் பொங்காது. ஒரு மிளகாத்தூள் வாட்டம் அப்படின்னுவாங்க. மிளகாத்தூளில் வந்து அரிசியெல்லாம் போட்டு சிலவங்க அரைப்பாங்க. நான் போட மாட்டேன். அரிசியெல்லாம் போட்டு அரைச்சா அப்படியே தப்பு தப்புன்னு பொங்கி வந்துடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். குழம்பு கொதிக்கிற வரலையும் நம்ம ஃப்ளேம் அதிகமாக வச்சோம்னா பொங்கி வந்துடும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து வெந்தயம் வறுத்து பொடி பண்ணிக்கலாம். வெந்தயம் தான் இந்த குழம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய பொருள். வெந்தய குழம்பு, இது பேர் வெந்தய குழம்பு. நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். வெந்தயம் போடுறது நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லா குழம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். வெறும் வானல் தான். அதில் எண்ணெய் எதுவுமே ஊற்றலை, வெறும் வானல் தான். எண்ணெய் ஊற்றாமல் நல்லா பொன்னொருவில் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். வெந்தயத்தை நல்லா வாசனை வர அளவுக்கு பொன்னொருவலாக வறுத்துக்கணும். தீய விடக்கூடாது. வெந்தயம் நல்லா வெடித்து வரணும். அப்போ தான் வாசனையாக இருக்கும் குழம்பு. வெடிக்குது பாருங்கள், இந்த மாதிரி வெடிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அந்த கரண்டி சூடுலேயே வந்து வெந்தயத்தை வறுத்துடலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நம்ம பொடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, இடிக்கிற கல் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு கூட நம்ம பொடி பண்ணிக்கலாம். இல்லை அம்மியில் வச்சு பொடி பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். நல்லா வறுக்கும் போதே கம்மன்னு வாசனை வருது வெந்தயம். இது இன்னும் குழம்புல போட்டால் இன்னும் மணமாக இருக்கும், வாசனை கம்மன்னு இருக்கும். குழம்பும் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. கம்மன்னு வாசனை வருது. நம்ம அந்த சின்ன வெங்காயம்லாம் நல்லா வதக்கியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்ல வாசனை மணமாக வருது. அப்படியே கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்து வரும்போது நல்லா கொதித்து இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர நேரம். அப்போ வந்து நம்ம ஒரு சட்னி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடிட்டோம்னா நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் நல்லா உள்ளேயே இருந்து நல்ல வாசனை கம்மன்னு வரும். வாசனை குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். குழம்பு பிரிஞ்சு வரட்டும், அப்புறம் பார்ப்போம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் வெந்தயம் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த இடிக்கிற கல் இருந்தாலும் இடிச்சிக்கலாம். நல்ல மாவாட்டம் வராது. மிக்சியில் வந்து ரொம்ப மாவாட்டம் வராது, லைட்டாக குறன்னு தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. வெந்தயம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தான். நம்ம இந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தயத்தை போட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். வெந்தயம் போட்டுட்டு குழம்பு ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கரண்டியால் கலக்கி விட்டுட்டு மேலே லிட்டு போட்டு மூடிட்டோம்னா சூப்பரான வெந்தய குழம்பு, குளுன்னு இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம நல்லெண்ணெயில் வச்சுருக்கோம், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். செம சூப்பராக இருக்கும். சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். அருமையான குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தய குழம்பு, நல்லா குளுன்னு வெயிலுக்கு இதமான குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும்.
இது போல் வெந்தய குழம்பு வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.